ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா ஃப்ரை இட்லி. நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுங்களை கொடுத்து அனுப்புங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் இது. இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் பொரிக்கிற அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இது நல்லா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துட்டுருக்கு. இப்போது இந்த டைமில் இது எல்லாமே எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இட்லியுமே சேர்த்து இது மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியட்டும். இப்போது 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நல்லா கீனி போட்டுக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கும். இப்போ நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தூண மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு மசாலா ஃப்ரை இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசியாக 2 ஸ்பூன் நெய். அவ்வளோதாங்க, நமக்கு சூடான ஒரு ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.